ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வந்து எனக்கு ஒரு அன்பளிப்பு கிடச்சிருந்துச்சு. அதுவும் நான் எதிர்பார்த்தது, நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்த ஒரு அன்பளிப்பு கிடச்சிருந்துச்சு. அது எப்படி கிடச்சிது அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் முடிச்சிடலாம் அப்படின்றது தான் வந்து ஒரு பிளான். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் என்னென்னா வந்து ஒரு சிறுகதைகள் பற்றி பேசுவோம், புத்தகம் பற்றி பேசுவோம், இலக்கியம் பற்றி நிறைய பேசுவோம், புக்ஸ் ஆஃபர் பற்றி இருந்தால் அதை சொல்லுவோம். இதில் புத்தகம் ரிலேட்டடாக கொஞ்சம் நிறைய விஷயம் நம்ம சொல்லுவோம். அதை தாண்டி நிறைய விஷயமே வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்பப்போ. பட் அது எதுக்கு அப்படின்னா வந்து அது மூலிமா வந்து புத்தகங்களை பற்றி தெரிஞ்சுப்பாங்க, அது மூலிமா இந்த சேனலுக்குள்ளே வந்து புத்தகம் ரிலேட்டடாக சில விஷயத்தை பார்ப்பாங்க அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். பட் இப்போ வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு புத்தகம் வந்து எனக்கு ஒரு அன்பளிப்பாக வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த புத்தகம் வந்து நான் ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தது. நான் எப்போல்லாம் வந்து அந்த புக் ஃபெஸ்டிவல்லாம் போகிறேன்னா இந்த புத்தகம் ரேட் வந்து இந்த எழுத்தாளர் ரேட் அந்த புக்ஸ் வந்து எப்போவுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது 500 இருக்கும், 600 இருக்கும், எப்போவுமே வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். கம்மியாக புத்தகங்கள் வந்து இருக்கலாம். பட் நான் போகிறப்பெல்லாம் வந்து எனக்கு பெரிய பெரிய புத்தகங்களாக மட்டும்தான் இருக்கும். அதை பார்க்குறப்ப வந்து சரி நம்ம அடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து ஒரு வாட்டியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அதோட அதிகமாக ரேட் உள்ள நிறைய புத்தகங்களே நான் புக் பண்ணியிருக்கேன். ஆனாலும் வந்து இந்த புத்தகம் வந்து என் கையில் வந்து நான் வந்து வாங்கினதே இல்லை. பட் இந்த புத்தகம் வந்து எனக்கு எப்படி அன்பளிப்பாக வந்துச்சு அப்படின்னா வந்து கௌதமன் அப்படின்ற ஒரு ரைட்டர் சில புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காங்க. தமிழ் சமூகத்தில் வந்து நிறையா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் எனக்கு வந்து அவர் எப்படி பழக்கம் அப்படின்னா அவர் வந்து ஜேகே சார் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து எழுதியிருந்தாங்க. ஜெயகாந்தன் அவங்கள பற்றி. ஜெயகாந்தன் எல்லாத்துக்குமே தெரியும், மிகப்பெரிய ஒரு ரைட்டர் அவர். ஸோ அவரோட புத்தகங்கள் வந்து இன்னும் நிறைய பேர் படிக்கிறாங்க. அதாவது வந்து ஒரு எழுத்தாளர் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து ஜெயகாந்தனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி ஜெயகாந்தன் அவர்களை பற்றி நிறைய நான் வீடியோ பார்த்தும் நிறைய பேர் சொல்லியும் வந்து நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த ஜேகே சார் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து அவங்க ஜேகே அவர்களை பற்றி வந்து எழுதின புத்தகம். ஏன்னா அந்த புத்தகம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு 500 ரூபா வந்து போட்டிருந்தாங்க. ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. என்னால் வந்து அந்த 500 ரூபா கொடுத்து வாங்க முடியாது, 500 ரூபா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஒரு 450 பக்கங்களுக்கு மேலே உள்ளது. அப்புறம் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க ஃபேஸ்புக்கில் என்ன போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா 500 ரூபா புத்தகம் வந்து உங்களுக்கு வந்து 350 ரூபாய்க்கு வந்து ஆஃபரில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கௌதமன் அவர்கள் வந்து போட்டிருந்தாங்க. நான் பார்த்து சரி 350 ரூபாய்க்கு ஆஃபர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் அவருக்கு சாட் பண்ணேன். சார் இந்த புத்தகம் 350 ரூபா புத்தகம், 100 ரூபா வந்து கொரியர் அப்படின்னாங்க. டோட்டலாக வந்து 450 வந்துச்சு. சரி அடுத்த டைம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அது அப்படியே கடந்து போயிட்டு இது நடந்ததெல்லாம் வந்து ஜனவரியில். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து அவரே வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஜேகே சார் அப்படின்ற ஒரு புத்தகம், நான் எழுதின புத்தகம் வந்து அமேசானில் வந்து உங்களுக்கு வந்து 500 ரூபா புத்தகம் வந்து 350 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த புத்தகம் வெளியிடுறப்ப 500 ரூபான்னு சொன்னாங்க. அந்த புத்தகம் வந்து எல்லாமே நல்லா இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஜேகே சாரை பற்றி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த புத்தகத்தை பற்றி நிறைய பாராட்டி பேசியிருந்தாங்க. அந்த புத்தகம் அப்பயே வந்து 500 ரூபா. பட் அதுக்கப்புறம் ஆஃபர் போட்டப்போ கொரியர் சார்ஜ்லாம் சேர்ந்து 450 ரூபா ஆச்சு. அப்போயும் நான் வாங்கலை. அவர்கிட்ட வந்து சாட் பண்ணிட்டு நான் அப்படியே அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவரே வந்து அவரோட போஸ்டரில் வந்து போட்டிருந்தாரு 300 ரூபாய்க்கு அந்த புத்தகம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அமேசானில். சரி அப்போ தான் பார்த்தேன், சரி பரவாயில்லையே 300 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம புக் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு புத்தகம் வந்து நான் ஜேகே சார் புத்தகம் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். மேபி அது புத்தகம் வந்து அந்த இடத்துல இருக்குது. நான் ஆர்டர் பண்ணிட்டேன், அது முடிஞ்சு. அப்புறம் பார்த்தா சரி நம்ம இந்த புக் ஆஃபர் இருக்கே, ஸோ நம்ம சில பேருக்கு சொல்லுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி நான் அதை போட்டேன். இந்த மாதிரி வந்து ஜேகே சார் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து 500 ரூபாய்க்கு பதிலாக 300 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. அதோட ரைட்டரே வந்து அவரோட ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு போய் நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி நான் ஜஸ்ட் போட்டுட்டு நான் அதை கடந்து போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் அந்த போஸ்ட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஜேகே புத்தகங்கள் வந்து இளைஞர்கள் மூலிமா வந்து இந்த மாதிரி போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து யூடியூப் வந்து அதிகமாக பார்க்குறதில்ல. ஆனாலும் நான் யூடியூப் பார்த்தப்போ இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் கிடச்சிச்சு, ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. இந்த வீடியோட லிங்க் கூட கமெண்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு என் ஃபோட்டோ நானே பார்த்தேன். பட் அவர் என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட் இருந்தார். நான் போய் கமெண்ட்டில் சொன்னேன், சார் இது நான் தான் சார் இந்த புக்கோட ஆஃபரை பற்றி சொன்னேன் அப்படின்னோடனே டக்குன்னு அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு சேட்டில் வந்து கேட்டார், நீங்கள் வந்து புக்கு வாங்கிட்டீங்களா, உங்களுக்கு வாங்கலைன்னா நான் வந்து அந்த புக்கை வந்து உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னாரு. இல்லை சார் நான் புக்கு ஆர்டர் பண்ணிட்டேன், அதனால தான் நான் வீடியோவே பண்ணேன், எனக்கு வேணாம் சார், பட் ஆனால் உங்களுக்கு ஏதாவது பழைய புத்தகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக எனக்கு கொடுங்க அப்படின்னு. ஆனால் அவர் வந்து எடுத்தோடனே வந்து உங்களுக்கு இந்த புத்தகம் நீங்கள் ஜேகே சார் வாங்கினா நான் உங்களுக்கு வந்து அன்பளிப்பு அனுப்புகிறேன் அப்படின்றத அவர் ரொம்ப ரொம்ப கிளியராக வந்து ரொம்ப மனசோட வந்து சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன வந்து நம்ம தான் அந்த புக்கு ஆர்டர் பண்ணிட்டோமே, சரி பழைய புத்தகங்கள்ன்றதை அமுச்சு விடுங்க சார், அன்பளிப்பு தானே சார், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவரே வந்து சரி உங்கள் அட்ரஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை வாங்கிட்டு உங்கள்கிட்ட வந்து வைக்கம் முகமது பஷீர் நாவல் இருக்கா, அப்புறம் மதன் கார்கே அவங்களோட நாவல் இருக்கான்னு கேட்டார். இல்லை சார் இந்த 2 பேர் புத்தகங்களுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு. வைக்கம் முகமது பஷீர்னு சொல்லி மென்ஷன் பண்ணார். நான் சொல்ல வந்தது அதுதான். எனக்கு வைக்கம் முகமது பஷீரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அவரோட புத்தகங்கள்லாம் வந்து படமாக இருக்குன்னு. நான் அவரோட புத்தகங்கள் தான் வாங்காமல் வந்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் விலை எப்போவுமே எனக்கு அதிகமாக இருக்குமே தெரியும். பட் அதுக்கு நிறையா எஸ்ரா மகேஸ்வரன் புத்தகம்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கேன். இதனால் அந்த புத்தகத்தை இதுவரை நான் வாங்கினதே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, அவரோட புத்தகம் வந்து நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் வாங்கணும் அப்படின்னு.
திடீர்னு பார்த்தா உங்களுக்கு இந்த புக்கு நான் ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லி டக்குன்னு அட்ரஸ் வாங்கி ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த புக்கு தான் இந்த புத்தகம். ஸோ எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ₹500 மேலே நான் வந்து அவர் எழுதின புத்தகத்தோட ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டேன். அந்த ஷார்ட்ஸ் வந்து ஒரு 100 பேர் 200 பேர் பார்த்துருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் அதில் ஒரு இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு அன்பளிப்பு கொடுக்கணும்னு எனக்கு கேட்டு என்னோடய அட்ரஸை வாங்கி எனக்கு வந்து ஒரு ₹500க்கு மேலே ஒரு புத்தகம் வந்து அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே அதுக்கு வந்து ரொம்ப நிறைய மனசு வேணும். ஏன்னா நான் வேணான்னு சொல்லிட்டேன். இல்லைங்க சார் எனக்கு வேணாம், பழைய புத்தகமாக இருந்தால் கூட அமுச்சு விடுங்கன்னு சொல்லிட்டேன். அவர் நினச்சிருந்தா சரி பழைய புத்தகம் கேட்குறான் அந்த பையன், சரி பழைய புத்தகம் 2 அமுச்சு விடலான்னு கூட பண்ணியிருக்கலாம். ஆனாலும் என்கிட்ட கேட்குறாரு. அதுலேயும் வந்து என்கிட்ட எந்த புத்தகம் இல்லைன்னு கேட்குறாரு. ஏன்னா இருக்கிற புத்தகங்களே கொடுத்தா எனக்கு வேஸ்ட்டுன்னு தெரியும் அப்படின்னு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த புத்தகம் சரியான்னு கேட்டு அப்படி சொல்கிறதெல்லாம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் வாங்கணும்னு நினச்ச புத்தகம் மறுபடியும் எனக்கே வந்து சேருது, அது அன்பளிப்பாக வந்து சேருது அப்படின்றப்ப பரவாயில்லப்பா, நமக்கு ஏதாச்சும் ஒன்று இறைவன்கிட்ட எழுதியிருந்தால் அது கண்டிப்பாக வந்துடும். நம்ம ரொம்பலாம் பெருசாக வந்து இது பண்ணிக்க போகிறதில்ல. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தாலே ஒரு முயற்சி பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அந்த முயற்சியாக கூட இருக்கலாம். அந்த ஜேகே சார் அப்படின்ற அவர் வந்து அந்த புத்தகத்தை பற்றி பேசினது வந்து அதில் அந்த முயற்சியில் தான் வந்தது இதெல்லாம். அது நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கி அந்த புத்தகம் வந்து சேர்ந்துருச்சு. காலச்சுவடுலேருந்து இந்த புத்தகம் வந்து ஒரு ₹590 ₹600 உள்ள புத்தகம். இந்த காலச்சுவடுலேருந்து இந்த ஒரு டேக்கோட வந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த புத்தகம் பஷீர் நாவல்கள் முழு தொகுப்புன்னு சொல்லிட்டு. உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு புத்தகத்தை பார்க்க. சரி இதை சொல்லலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒரு நினச்சி வச்சுருப்போம், அது நம்ம தட்டி போயிட்டே இருக்கும். பட் ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம நினச்சி வச்சுருக்கோம், அது தள்ளி போயிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயம் வர்றதுக்கு தான் அப்படின்ட்டுருக்குன்னு சொல்லி என்னோடய லைஃப்பில் நிறைய அனுபவங்கள் நான் பட்டிருக்கேன். நம்ம அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்குது. ஏதோ ஒன்று இந்த மாதிரி இறைவன் மூலியமா நமக்கு ஏதோ ஒன்று இவரோட மூலியமாக வந்து வரணுன்றது இருக்குது. ஸோ அதனால் நல்லபடியாக வந்து செஞ்சுச்சு. கிட்டத்தட்ட வந்து ₹600 புத்தகம் எனக்கு வந்து அன்பளிப்பாக வந்துச்சு. ஸோ அது எப்படி வந்தது, அந்த கதையை வந்து சொல்லிடலாம் அப்படின்றத வந்து அவ்வளோ அழகாக சொன்னேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் அவர்கிட்ட போய் ஃபேஸ்புக்லேயும் போய் சார் எனக்கு புக்கு ரிசீவ் ஆயிடுச்சு, ரொம்ப நன்றி அப்படின்றதையுமே சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் அதை வந்து நம்ம எப்படி வந்துச்சுன்னு சொல்லலாம், அது ஒரு பதிவாக வந்து வச்சுக்கலாம் அப்படின்றது தான். மேபி இதை பார்க்குறவங்களுக்கு வந்து இதில் ஒரு இது உங்களுக்கு பரவாயில்லப்பா, ஏதோ ஒன்று பண்ணால் ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும்ல, அந்த ஒரு நம்பிக்கைக்காக தான் இந்த ஒரு இது பஷீர் நாவல்கள் தொகுப்புன்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் வந்து அந்த பாலிய கால சகி இந்த ஒரு இது சொல்லியிருக்காங்க. எஸ் ராமகிருஷ்ணன் வந்து இந்த பாலிய கால சகின்னு சொல்லி வந்து ஒரு பெரிய காதல் புத்தகம். இந்த புத்தகம் வந்து படமாகவே வந்திருக்கு. மம்முட்டி அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த பாலியகால சகியை பற்றி சொல்லியிருக்காங்க. மிகச்சிறந்த காதல் புத்தகம்னு சொல்லிட்டு இவர் எழுதின இந்த பாலியகால சகியை சொல்லியிருக்காங்க. மேபி அந்த நாவல் இதில் இருக்கு போல். சப்தங்கள், அதுக்கப்புறம் வந்து எங்க உப்பம்மாவுக்கு ஒரு ஆணை இருந்தது, 3 சீட்டு விளையாட்டுக்காரனின் மகள், ஆணை வாரியும் பொன் குருசும், பாத்துமாவின் ஆடு, மதில்கள், காதல் கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகங்கள்லாம் இருக்குது. எனக்கு புதுசாக இந்த பேர் மேபி அவங்க மலையாளத்துலேருந்து தமிழில் இது பண்ணியிருக்கனால எனக்கு பேர் டக்குன்னு வாயில் வந்து நுழையலை. பட் ஆனால் உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது இந்த புத்தகம் வந்தது. ஸோ சப்போஸ் இந்த புத்தகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த புத்தகத்தை பற்றி உங்களுக்கு எந்த இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தாராளமாக மென்ஷன் பண்ணுங்கள். நான் இந்த புத்தகத்தை முழுசாக வந்து படிக்கணும், ஒரு நாள் உட்காந்து இதை படிக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ அதான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது வந்து தமிழில் வந்து குளச்சல் யூசுப் சுகுமார் இவங்க 2 பேர் தான் மொழிபெயர்த்திருக்காங்க. இது வந்து ₹590 காலச்சுவடு பதிப்பகம் தான் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. படித்தவங்க வந்து தாராளமாக சொல்லுங்கள். பாருங்கள், ஒரு யூனிவர்ஸ், ஒரு இறைவன் கருணை வந்து எந்த இடத்துலலாம் வந்து ஒர்க் ஆகுதுன்னு. நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்த புத்தகம் வந்து மறுபடியும் என் கையிலே வந்து சேர்ந்துருச்சு. அது அன்பளிப்பாக வந்து சேர்ந்துருச்சு. அது வந்து எனக்கு நான் சிறுகதை எழுதியில் வந்து எனக்கு புத்தகம் ப்ரைஸாக வந்திருக்கு. பட் நான் சும்மா ஒரு வீடியோ போட்டு எனக்கு வந்து முதல் அன்பளிப்பாக வந்தது இந்த ஒரு புத்தகம் தான். நன்றி. இந்த வீடியோ அவர் பார்ப்பாரா இல்லையான்னு கூட தெரியல. பட் இருந்தாலும் அந்த கௌதமன் அவர்களுக்கும் நன்றி, இறைவனுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிடுறேன்.